வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்பாத்திக்கு எவ்வளவு சைட் டிஷ் இருந்தாலும் சரி கூட சாலட் இருந்தா டாப் கிளாஸா இருக்கும். இன்னைக்கு 3 விதமான சாலட் பார்க்க போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் பண்ணிட்டு இருந்த பக்கத்துல இருக்கிற லைக் ஆனியும் அழுத்தின்றுங்க. ஃபர்ஸ்ட் வெள்ளரிக்காய் இந்த சைஸ் எடுத்துடலாம். தோல் செய்வின்றுவோம். இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணிடலாம். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு பச்சை மிளகா இது மாதிரி வெட்டி இந்த சேர்த்துருவோம். 1/4 ஸ்பூனுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துண்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ இந்த கிண்ணத்துல 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துப்போம். அரைச்ச விழுத சேர்த்துடலாம். 1 ஸ்பூனுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். வெறுமனை வெள்ளரிக்காவை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா டாப் கிளாஸா இருக்கும். டேஸ்ட் அதிரும். அடுத்தது ஒரு வெங்காயம் எடுத்துட்டு இந்த தோலை நீக்கிடுவோம். இப்போ இது ரெடியா இருக்கு. இது ஸ்லைஸ் பண்ணிடலாம். இது மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணிடுவோம். இது மாதிரி ரிங் ரிங்கா வருத எடுத்து வச்சுடலாம் தனியா. இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். இதுக்கு பிளாக் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன், சாட் மசாலா பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு டாப் கிளாஸா இருக்கும். அடுத்தது 4 விதமான காய் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம், இத தின்னா ஸ்லைஸ் பண்ணிடலாம். இத ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுருவோம். முள்ளங்கி தோல் சீவிண்டு இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிடுவோம். அதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். கேரட் அதையும் தோல் சீவிண்டு இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு அதே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். வெள்ளரிக்காய் தோல் சீவிண்டு இதே மாதிரி ஸ்லைசஸா போட்டுருவோம். அதே பிளேட்ல எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் 1 கீறிண்டு வச்சுடலாம். இதுக்கு மேல ஒரே ஒரு சிட்டிக்க உப்பு தூவின்றுவோம். நம்மளுடைய சாலட் டாப் கிளாஸா ரெடி ஆயிடுது. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.